முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே, நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற கல்வி விருது வழங்கும் விழாவானது தற்போது நிறைவடைந்துள்ளது. சுமார் 10 மணி நேரமாக தொடர்ந்து கல்வி விருது வழங்கும் விழாவினை நடிகர் விஜய் நடத்தினார். அதிக மதிப்பெண் பெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவானது 2ஆம் கட்ட நிகழ்வு இன்று நடைபெற்றது. தொடர்ந்து 10 மணி நேரம் அதற்கான நிகழ்வுகள் நடைபெற்ற நிலையில் தற்போது அந்த விழாவிற்கான நிறைவு நடைபெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைகிறார். வணக்கம் வெங்கட்ரமணன், மேலும் விவரம். வணக்கம். தளபதி விஜய் விருதும் வழங்கும் விழா 2024 ஆண்டு 2ஆம் கட்ட நிகழ்வு தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 17 மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இருந்து வந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த பாராட்டு சான்றிதழையும் ஊக்கத்தொகையையும் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் வழங்கினார். தற்பொழுது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 740 மாணவ மாணவிகளுக்கு நடிகர் விஜய் இந்த பாராட்டு சான்றிதழையும் ஊக்கத்தொகையும் வழங்கி இருக்கிறார். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை பற்றி விஜய் பேசி இருக்கிறார். மிகப்பெரிய நீட் தேர்வு தமிழகத்திற்கு தேவையில்லை எனவும் நீட் மசோதாவை தான் வரவேற்பதாகவும் அவர் பேசியிருக்கிறார். இன்று காலை சரியாக 9:30 மணிக்கு தொடங்கிய நிகழ்வு தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. இன்றைய தினத்தில் 17 மாவட்டங்களைச் சேர்ந்த மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மொத்தமாக 740 பேருக்கு நடிகர் விஜயும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் பாராட்டு சான்றிதழையும் ஊக்கத்தொகையும் தற்போது வழங்கியிருக்கிறார். இந்த நிகழ்வு 10 மணிக்கு தொடங்கி தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. விழா மேடையிலிருந்து தற்பொழுது நடிகர் விஜய் இந்த புறப்பட்டு சென்றிருக்கிறார். காலை முதலே நின்று கொண்டு மாணவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பாராட்டு சான்றிதழை கொடுத்தும் வந்திருந்தார். தற்பொழுது இந்த நிகழ்வு நிறைவு பெற்றிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.